ஓகே. இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, அப்ளிகேஷன் கேட்வே. இந்த டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேத்து நம்ம லோட் பேலன்சர் பத்தி பார்த்துருப்போம். ஸோ லோட் பேலன்சரும் அப்ளிகேஷனும் 2ம் ஒரே மாதிரியான ஜாப் தான் பண்ணுது. ஆனா அதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னா, அது வந்துட்டு நான் உங்களுக்கு நேத்து ஹைலைட் பண்ணியிருப்பேன். லேயர் 4 ஓஎஸ்ஐ லேயர் 4ல ஒர்க் ஆகுது. அதாவது டிரான்ஸ்போர்ட் லேயர் டிசிபி, யுடிபி புரோட்டோகாலை பேஸ் பண்ணி லோட் பேலன்சர் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். லேயர் 4 டிசிபி அண்ட் யூடிபி இதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடியது தான் வந்துட்டு லோட் பேலன்சர். அதே இது அப்ளிகேஷன் கேட்வே எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா லேயர் 7 இது வந்துட்டு வெப் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. வெப் அப்ளிகேஷன் அதாவது HTTP HTTPS இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்து இது ஒர்க் ஆகுது. லேயர் 7ல் ஓஎஸ்ஐ லேயரில் லேயர் 7 வந்துட்டு என்னென்னா அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போது கூகுளில் பார்த்தோம் அப்படின்னா ஓஎஸ்ஐ லேயரில் லாஸ்ட் லேயர் அப்ளிகேஷன் லேயர் 7th லேயருங்கிறது பார்த்தீங்களா, அந்த டயக்ராமில் பார்த்தாலுமே தெரியும். ஸோ நீங்கள் நெட்வொர்க்ஸில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் படிச்சிருப்பீங்க அப்படின்ட்டுன்னு. இதில் பார்த்தா தெரியும் அப்ளிகேஷன் லேயர். ஸோ எண்ட் யூசர் லேயர் HTTP FTP SSH DNS இந்த மாதிரி அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடியதான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் கேட்வே. இது வந்து லேயர் 7. இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து லேயர் 7ல் ஒர்க் ஆகும். ஒன்லி ஃபார் வெப் அப்ளிகேஷன். சரிங்களா? இதுவுமே ஒரு வகையான லோட் பேலன்சர் தான். இது வந்துட்டு டிசிபி யூடிபி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய லோட் பேலன்சர். இது வந்துட்டு என்னென்னா அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய லோட் பேலன்சர். இதில் லோட் பேலன்சரில் வந்துட்டு நம்ம பேக்கெண்டில் என்ன யூஸ் பண்ணுவோம்? பேக்கெண்டில் விர்ச்சுவல் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே அப்ளிகேஷன் கேட்வேல பேக்கெண்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணலாம், விர்ச்சுவல் அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட் யூஸ் பண்ணலாம், VMSS ஸ்கேல் செட் யூஸ் பண்ணலாம். அதர் ஆப் சர்வீசஸ்னால் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் கேட்வே வச்சு வேறு ஒரு க்ளவுடில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் கூட நம்ம லிங்க் பண்ணலாம். கிராஸ் க்ளவுட். சரிங்களா? இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா அப்ளிகேஷன் கேட்வே. ஸோ லோட் பேலன்சர் வந்துட்டு ஜஸ்ட் லிமிட்டெட் ஃபார் இது வந்துட்டு லிமிட்டெட் தான். ஏன்னா பேக்கெண்டில் விர்ச்சுவல் மிஷின் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்ளிகேஷன் வந்துட்டு என்னென்னா லோட் பேலன்சரோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஒன். ஸோ பேக்கெண்டில் வந்து நம்ம நிறைய இது யூஸ் பண்ணிக்கலாம். எதிராக சாய்ஸ் மாதிரி VM யூஸ் பண்ணால் பண்ணலாம், அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணால் பண்ணலாம், ஸ்கேல் செட் யூஸ் பண்ணால் பண்ணலாம், இல்லை வேறு ஒரு க்ளவுடுடைய சர்வீசஸ் நம்ம இங்கே லிங்க் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு அப்ளிகேஷன் கேட்வே யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போது அப்ளிகேஷன் கேட்வே அப்படின்னா என்னன்றத ஒரு டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் கேட்வே இஸ் அ வெப் டிராஃபிக் OSI 7 load balancer that enable you to manage traffic to your web application. Traditional load balancers operate at the transport layer 4. ட்ரெடிஷ்னல் லோட் பேலன்சர்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி ஓல்டு லோட் பேலன்சர், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது வந்துட்டு ட்ரெடிஷ்னல். அது கேட்வே வந்து அப்ளிகேஷன் கேட்வே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு OSI லேயர் 7ல் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு லோட் பேலன்சர். ஸோ அதையுமே அப்ளிகேஷன் கேட்வே இல்லை அப்ளிகேஷன் லோட் பேலன்சிங் சர்வீஸ்னு கூட நம்ம சொல்லலாம். சிம்பிளாக ஒரு டயக்ராம் காட்டுறேன். இந்த அப்ளிகேஷன் கேட்வே என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போது இந்த இங்கே எமோஜிஸ் போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து யாருன்னா யூசர்ஸ். consto.com அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க, consto.comனு என்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம லோட் பேலன்சரை பார்த்த மாதிரி வரக்கூடிய டிராஃபிக்கை, இன்கமிங் டிராஃபிக்கை இது வந்து consto.com அப்படின்னா அது வந்து வெப் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. ஒரு வெப்சைட்டு, இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் தான் அது. ஸோ அந்த வெப்சைட்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது அந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறப்போ அது என்ன பண்ணுது, அந்த அப்ளிகேஷன் கேட்வே என்ன பண்ணுது அப்படின்னா வரக்கூடிய இன்கமிங் ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு
அவங்க என்ன தேடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிராஃபிக் என்ன பண்ணுது, பேக் எண்டுக்கு ரவுட் பண்ணுது. இந்த இமேஜ் சர்வர் பூல், வீடியோ சர்வர் பூல் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே பேக் எண்ட் சர்வர்ஸ் தான். அப்போ வரக்கூடிய ரிக்வெஸ்ட் என்ன பண்ணுது, பேக் எண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இதில் என்ன ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஹோஸ்ட் பேஸ்டு ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோஸ்ட் பேஸ்ட் இல்லைனா பாத் பேஸ்டு ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். www.flipkart.com அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நான் சர்ச் பண்ண உடனே என்ன ஆகுது, எனக்கு ஃப்ளிப்கார்ட்டுங்கிற பேஜ் ஓப்பன் ஆகுது. அப்போது இதே மாதிரி ஒரு யூசர் flipkart.comனு சர்ச் பண்ண உடனே அந்த ரிக்வெஸ்ட் எங்கே போகுது அப்படின்னா, அப்ளிகேஷன் கேட்வேக்கு போயிட்டு பேக் எண்டில் இந்த ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன் எந்த சர்வரில் இருக்கோ அந்த சர்வரில் போயிட்டு நம்மளுக்கு இந்த டீட்டெயில் எல்லாம் ஃபெச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வருது. இப்போது இது வந்து நார்மலாக அப்ளிகேஷன் இது லோட் பேலன்ஸும் இந்த வேலையை பண்ணும். ஆனால் இங்கே வந்துட்டு இது வெப் அப்ளிகேஷனால் இது வந்து கம்ப்ளீட்லி நம்ம வெப்சைட் வழியாக அக்சஸ் பண்ணுறதுனால இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம சைட்லேருந்து வரக்கூடிய ரிக்வெஸ்ட்டை, அதாவது இன்கமிங் ரிக்வெஸ்ட்டை லோட் பேலன்ஸில் அக்செப்ட் பண்ணிவிட்டு லேயர் 7 லோட் பேலன்சிங் சர்வீஸ் தான் இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ வர ரிக்வெஸ்ட்டை என்ன பண்ணுது, பேக் எண்டுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. சேம் தான், லோட் பேலன்ஸரும் இதுவும் சேம் தான். ஆனால் இங்கே என்னென்னா இமேஜஸ் வீடியோஸ்ன்னு சொல்லி டிவைட் பண்ணுது. நீங்கள் வரக்கூடிய ரிக்வெஸ்ட்டை இமேஜை பேஸ் பண்ணி சர்ச் பண்ணாங்க அப்படின்னா இமேஜில் இருக்கக்கூடிய பேக் எண்டுக்கு போயிடு. அதே மாதிரி வீடியோ ரிலேட்டடாக சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ சர்வருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பாத் பேஸ் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, ரவுட் பண்ணிடுறாங்க. ரெண்டுமே ஒரே அப்ளிகேஷன் தான். இமேஜ் சர்வர் பூல், வீடியோ சர்வர் பூல் ரெண்டும் ஒரே தான். ஆனால் அவங்க இமேஜுன்னு சர்ச் பண்ண உடனே இமேஜுக்கு அனுப்பிச்சிடும். வீடியோ சர்ச் பண்ணாங்கன்னா வீடியோ இருக்கக்கூடியதுக்கு சர்ச் ஆகிடும். இப்போது இதே ஃப்ளிப்கார்ட் இதை வந்துட்டு நான் flipkart.com/mobiles அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பேஜுக்கு வந்துருச்சு, மொபைல் பேஜுக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், flipkart.com/mobiles நான் சர்ச் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, மொபைலோட பேஜுக்கு இங்கே வந்துருச்சு. அதுவே வந்துட்டு நான் இந்த இடத்துல இந்த மொபைலுக்கு பதிலாக வேறு ஒன்று அப்ளை பண்ணுறேன், ஹோம் அப்ளையன்ஸ் இல்லை வெறும் அப்ளையன்ஸ் அந்த மாதிரி சர்ச் பண்ணுறேன். அப்ளையன்சஸ், ஓகே. ஸோ பேஜ் ஏறா ஹோம். ஸோ நம்ம இந்த ஸ்லாஷ் கொடுத்துட்டு என்ன வேணும்னு சர்ச் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி அது அந்தந்த பேஜுக்கு போகும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்லாஷ் ஆக்சசரிஸ், flipkart.com/electronics. அப்போ இந்த ஸ்லாஷ் எலக்ட்ரானிக்ஸ் நான் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக எந்த பேஜுக்கு போய்டும்னா எலக்ட்ரானிக்ஸ் இருக்கக்கூடிய, அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்கும் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்களா அந்த பேஜுக்கு போகும். இப்போ நான் மொபைலுன்னு சர்ச் பண்ணோன்னே எப்படி மொபைலுங்கிற டேபுக்கு போச்சோ பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுது, மொபைல்ஸ் இருக்கிற டேபுக்கு போயிடுது. இது வந்துட்டு என்னென்னா பாத் பேஸ்டு ரவுட்டிங். ஏன்னா இது வந்துட்டு பார்த்தேன் மொபைல் அக்சஸரிங்கிறத பார்த்தேன். இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ரவுட்டிங் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா அப்ளிகேஷன் கேட்வேல இருக்குது. சரிங்களா, இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் கேட்வேயை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் கேட்வேல என்னென்னா சேம் வந்து ஒரு டயர்ஸ் இருக்குது. அதாவது டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் லேயர்ஸ், டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் கேட்வே, ப்ரைவேட்டு, பப்ளிக். இதுலேயுமே ரெண்டுமே இருக்குது, ப்ரைவேட்டும் இருக்குது பப்ளிக் இருக்குது, ரெண்டும் இருக்குது. அதில் டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் V2, ஸ்டாண்டர்ட் WAF V2. இந்த ஆக்சுவலாக இந்த ஸ்டாண்டர்டுங்கிறது இதாகிடுச்சு, டீகமிஷன் பண்ணிட்டாங்க, இப்போதைக்கு அது கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சர் தான் அவைலபிள் இருக்குது. அதாவது டைப் ஸ்டாண்டர்ட் V2 அப்படிங்கிற டைப் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் ஃபீச்சர்ஸ் இருக்கும். WAF V2 கொடுத்தோம் அப்படின்னா WAFங்கிறது ஒன்றும் இல்லை, வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படிங்கிற ஒரு ஃபயர்வால் வந்து இந்த அப்ளிகேஷன் கேட்வேல டிஃபால்ட்டாக ஆட் ஆகும்.
சரிங்களா? உங்களுக்கு டயக்ராமில் காட்டுறேன், இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் கேட்வே, ஆப் கேட்வே. லோட் பேலன்ஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த அப்ளிகேஷன் கேட்வே இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகணும். ஸோ இது இன்டர்நெட். அப்போ இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகணும்னு நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு பப்ளிக் ஐபி வேணும். ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஐபி. ஃப்ரண்ட் அண்ட் ஐபி. ஸோ ஃப்ரண்ட் அண்டில் ஒரு பப்ளிக் ஐபி. அதே மாதிரி இந்த ஆப் கேட்வே என்ன ஆகுதுன்னா ஒரு டெடிகேட்டட் சப்நெட்டில் ப்ளேஸ் பண்ணுறாங்க. அதாவது டெடிகேட்டட் சப்நெட். கேட்வேக்கு ஒரு டெடிகேட்டடாக என்ன பண்ணிடணும்? ஒரு சப்நெட் போட்டுடணும். இந்த சப்நெட்டை வேறு யாரால் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு ப்ரைவேட் ஐபி இந்த அப்ளிகேஷன் கேட்வேக்கு என்ன ஆகிடும்? அசைன் ஆகிடும். சரிங்களா? இப்போது இன்டர்நெட்லேருந்து ரெக்வஸ்ட் அப்ளிகேஷன் கேட்வேக்கு வருது. இந்த மாதிரி இன்டர்நெட் வழியாக ஃப்ரண்ட் அண்ட் வழியாக உள்ள அப்ளிகேஷன் கேட்வேக்குள்ளே வருது. ஸோ அப்ளிகேஷன் கேட்வே என்ன பண்ணுதுன்னா டிசைட் பண்ணுது. இந்த இடத்துல அப்ளிகேஷன் கேட்வேல நம்மளுக்கு ஒரு முக்கியமானது ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா அது வந்துட்டு லிசனர். இந்த லிசனர் என்ன பண்ணுது அப்படின்னா வந்திருக்கக்கூடிய ரிக்வெஸ்ட்டை வேலிடேட் பண்ணுது, லிசன் பண்ணுது. வரக்கூடிய ரிக்வெஸ்ட்டை கரெக்டாக செக் பண்ணுது. ஓகே, கரெக்டான ரிக்வெஸ்ட் வந்திருக்கா அப்படின்னு லிசன் பண்ணுது. ஓகே, கரெக்டான ரிக்வெஸ்ட் தான் வந்திருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணுதுன்னா நம்ம லோட் பேலன்சிங்கில் ரூல்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே ரவுட்டிங் ரூல்ஸை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ லிசனர் என்ன சொல்லிடுச்சு? கரெக்டான ரிக்வெஸ்ட் வந்திருக்கு, நீ ரவுட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி ரூல்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுது. ஸோ ரூல் என்ன பண்ணுது அப்படின்னா சரி ஓகே நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்மளுடைய பேக் எண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுது. இந்த இடத்துல பேக் எண்ட் செட்டிங்ஸ் ஆல்சோ இந்த இடத்துல இன்னொன்று இருக்கும். பேக் எண்ட் இந்த இடத்துல டார்கெட் அதுக்கப்புறம் பேக் எண்ட் செட்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். ரவுட்டிங் ரூல் என்ன பண்ணுது அப்படின்னா லிசனர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கி பேக் எண்டுக்கு ரவுட் பண்ணுது. இந்த பேக் எண்ட் டார்கெட் யார் அப்படின்னா இந்த பேக் எண்ட் டார்கெட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின்ஸை இந்த இடத்துல வைக்க போகிறோம். நம்மளுடைய விஎம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அப்போது இந்த பேக் எண்ட் செட்டிங் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பேக் எண்ட் டார்கெட்லேருந்து வரக்கூடியதெல்லாம் செக் பண்ணி கரெக்டான இதுக்கு என்ன பண்ணுது? ஈக்குவலாக ரவுட் பண்ணி விடுது. சரிங்களா? இந்த இடத்துல தான் அந்த ஹோஸ்ட் பேஸ்டு பாத் பேஸ்டு எல்லாமே இருக்கும். இவ்வளோ தான் அப்ளிகேஷன் கேட்வேல. வரக்கூடிய ரிக்வெஸ்ட்டை லிசனர் என்ன பண்ணுது? லிசன் பண்ணுது. கரெக்டாக இருக்குன்னா ரூல்ஸை வச்சு என்ன பண்ணுது? ஓகே, ரூல்ஸை கிரியேட் பண்ணி நீ பேக் அண்ட் டார்கெட்டு போன்னு சொல்லி டிஃபைன் பண்ணுது. பேக் அண்ட் டார்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா வந்திருக்கிற ரூல்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடியது கரெக்டான செட்டிங்ஸா அப்படின்னு சொல்லி பேக் அண்ட் செட்டிங்ஸில் வேலிடேட் பண்ணிவிட்டு விஎம்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுது. ஸோ VM1 VM2 இவ்வளோ தான். நம்ம அப்ளிகேஷன் இதில் லோட் பேலன்ஸில் பார்த்த மாதிரி அதே இதுதான் இதுலேயும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் கேட்வே ஆல்ரெடி நான் ஒன்று டிப்ளாய் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஸோ இங்கே அப்ளிகேஷன் கேட்வேன்னு சர்ச் பண்ணுங்கள் அஜூரில். ஸோ ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் கேட்வே நான் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நான் இன்னொரு அப்ளிகேஷன் கேட்வே டிப்ளாய் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு ஸோ பேசிக் ஸ்டெப்ஸு சேம் அஸ் யூஷுவலாக நம்ம லோட் பேலன்ஸர் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். ரிசோர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே அப்ளிகேஷன் கேட்வேக்கு வந்து ஒரு நேம் கொடுங்க, ஆப் கேட்வே 2.1. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரீஜியன் செலக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல டயர் இருக்கு, ஸ்டாண்டர்ட் அண்ட் WAF V2. ஆக்சுவலாக 2 டயர் தான் இருக்குது. நான் இங்கே என்னோடய இதில் சொன்ன மாதிரி டயர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் V2 WAF V2 அப்படின்ட்டுன்னு. ஸ்டாண்டர்டுங்கிறது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்டாண்டர்டுங்கிறது ஒரு காமனான ஃபீச்சர்ஸை ஆஃபர் பண்ணக்கூடியது அப்படின்ட்டுன்னு.
ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன எடுத்துக்கிறதுனா ஆட்டோ ஸ்கேலிங்கை எடுத்துக்கிறது. இந்த அப்ளிகேஷன் கேட்வேல ஆட்டோ ஸ்கேலிங் இருக்குது. என்னென்னா இப்போது இந்த அப்ளிகேஷன் கேட்வே இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே ஒன்றும் டவுன் ஆச்சுன்னா இல்லை ஒரு வேளை நிறைய ரிக்வஸ்ட் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அப்ளிகேஷன் கேட்வே என்ன பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு அப்ளிகேஷன் கேட்வேவை அது எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அது அந்த லோடை பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல ஆட்டோ ஸ்கேலிங் வந்துட்டு மினிமம் இன்ஸ்டன்ட் 0, மேக்ஸிமம் இன்ஸ்டன்ட் கவுண்ட் 10ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் வேண்டாம் அப்படின்னா நோ கொடுத்துடலாம். எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ மினிமமாக 1, மேக்ஸிமமாக 5 இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடிஷ்னல் ரிசர்வ்டு கெப்பாசிட்டி விச் இஸ் ஆல்வேஸ் மெயின்டைன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிராஃபிக் 0. Traffic 0 signifies purely auto scaling application gateway with no additional reserved capacity while still maintaining high availability of the services. ஆட்டோ ஸ்கேலிங் எதுக்காகனா ஹை அவைலபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஒரு வேளை அப்ளிகேஷன் கேட்வே ஒன்று தான் வச்சுருக்குறோம், ஆனால் டிராஃபிக் நிறைய வருது அப்படின்னா அது என்ன பண்ணிக்கிறோம், அப்ளிகேஷன் கேட்வே என்ன பண்ணிக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக அதில் ரிசர்வ் ஆகிருக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அதாவது இந்த அப்ளிகேஷன் கேட்வே என்ன பண்ணிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆட்டோ ஸ்கேல் ஆகிக்கிறோம். ஆட்டோ ஸ்கேல் அதுவே ஆகிக்கிடும். ஆகிட்டு அந்த டிராஃபிக்கை வந்துட்டு கரெக்டாக அது ரவுட் பண்ணும். எவ்வளோ டிராஃபிக் வந்தாலும் ஆட்டோ ஸ்கேலிங் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரவுட் பண்ணும். ஒருவேளை நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் கொடுக்கல, நோ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ டிஃபால்ட்டாக அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். 1 கொடுத்தாலும் ஓகே, 2 கொடுத்தாலும் ஓகே, டிஃபால்ட்டாக அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை நிறைய ரிக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதனால் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்மளுக்கு அப்ளிகேஷன் கேட்வே இஷ்யூ வந்துடும். ஸோ அதனால் இந்த பர்பஸ்க்காக தான் ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு ஜஸ்ட் நோ கொடுத்துட்டு 1 கொடுத்துருக்கேன். ஒரு அப்ளிகேஷன் கேட்வே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கொடுத்துருக்கேன். அவைலபிலிட்டி ஜோன், ஸோ கண்டிப்பாக அவைலபிலிட்டி ஜோன் வந்துட்டு கொடுக்கணும் அப்ளிகேஷன் கேட்வேக்கு. நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா நன் கொடுத்தா எடுத்துக்காது. ஏன்னா ஏதோ ஒரு அவைலபிலிட்டி ஜோன் வந்து வேணும் அப்ளிகேஷன் கேட்வேயை நம்ம டிப்ளாய் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் HTTP 2. இப்போது HTTPங்கிறது வந்துட்டு நார்மல் ப்ரோட்டோக்கால், HTTP 2ங்கிறது அட்வான்ஸ்டு ப்ரோட்டோக்கால். சரிங்களா, நான் இங்கே சொல்லியிருப்பேன் அப்ளிகேஷன் கேட்வே இங்கே சப்போர்ட் பண்ணக்கூடியது HTTP அண்ட் HTTPSன்னு. ஸோ ஆல்சோ HTTP 2ங்கிறது இந்த HTTPயோட நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் வந்து HTTP 2. சரிங்களா, அது வேணுமா வேண்டாமா நீங்கள் கேட்குது. நம்மளுக்கு வேண்டாம்னா அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு விர்ச்சுவல் நெட்வொர்க். இங்கே நான் சொன்ன மாதிரி டெடிக்கேட்டடாக ஒரு சப்நெட்டில் ப்ளேஸ் பண்ணணும் அப்ளிகேஷன் கேட்வே. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய VNet நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம எந்த சப்நெட்டில் ப்ளேஸ் பண்ண போகிறோங்கிறதா சப்ஜெக்ட்டு. ஸோ ஆல்ரெடி கேட்வே சப்நெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சப்நெட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சப்நெட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் கேட்வே ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போது ஃப்ரண்ட் எண்ட். ஸோ அவ்வளோதான், பேசிக் முடிஞ்சது. ஃப்ரண்ட் எண்டு. ஸோ இங்கே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் எண்டில் நமக்கு யாருன்னா ஒரு ஐபி வேணும், பப்ளிக் ஐபி வேணும், யாரு கூடனா இன்டர்நெட் கூட. ஸோ அதை நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஐபி அட்ரஸோடைய டைப் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆர் ப்ரைவேட். ஸோ 2 இருக்குது, இல்லை 2மே வேணுமா அப்படின்னா கூட இருக்குது. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு பப்ளிக் ஐபி வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இன்கேஸ் நம்ம வேணும் அப்படின்னா புதுசாக க்ரியேட் பண்ணிட்டு ஒரு பப்ளிக் ஐபியை ஃப்ரண்ட் எண்டில் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் எண்ட். ஓகே, ஒன் மொமெண்ட். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் எண்ட் ஒரு ஐபி ஆட் பண்ணியாச்சு. ஸோ பேக் எண்டில் வந்துட்டு ஆட் பேக் அண்ட் பூல் கொடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல பேக் அண்ட் பூலுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு பேக் அண்ட் பூலுடைய விர்ச்சுவல் மிஷின்ஸை வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கான்ஃபிகரேஷன். ஸோ கான்ஃபிகரேஷனில் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சுவல் பார்ட் இது தான். அதாவது ரூல்ஸ் கான்ஃபிகர் பண்ணணும், அது கூட லிசனர், பேக் அண்ட் செட்டிங், டார்கெட், இது எல்லாத்தையுமே ஒரே இதில் தான் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ நம்ம இது பண்ணாமல் டேரெக்டாக டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எரர் காட்டும். அட்லீஸ்ட் ஒரு ரவுட்டிங் ரூல் வந்து மினிமம் இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஆட் ரவுட்டிங் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல ரூலுடைய நேம்,
ஸோ நம்ம சும்மா ஒரு நேம் கொடுக்குறோம், ரவுட்டிங் -ரூல். ஒரு ரூல் நேம் கொடுக்குறோம், இதுக்கான ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஸோ எந்த ப்ரையாரிட்டியில் இது ரன் ஆகணும், ஸோ 200 அப்படிங்கிற ப்ரையாரிட்டியில் ரன் ஆகணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ ரவுட்டிங் ரூல் கொடுத்தாச்சு, ப்ரையாரிட்டி கொடுத்தாச்சு. இப்போ லிசனர். ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லிசனரை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இங்கே ரவுட்டிங் ரூல்ஸில் லிசனரை கான்ஃபிகர் பண்ணுறோம். லிசனருடைய நேம் சும்மா நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், லிசனர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறோம். எங்கேருந்து இது லிசன் பண்ண போகுது, இந்த லிசனர் வந்து யார்கிட்ட இருந்து லிசன் பண்ண போகுது அப்படின்னா அப்ளிகேஷன் கேட்வே கிட்ட இருந்து தான் லிசன் ஆகுது. அப்போது அப்ளிகேஷன் கேட்வேக்கு வந்து ஃப்ரண்ட்டில் யார் இருக்கிறதுனா ஃப்ரண்ட் அண்ட் ஐபி தான். ஏன்னா இன்டர்நெட்டுக்குலேருந்து தான் ரிக்வஸ்ட்டு வருது, லிசனருக்கே வருது. அப்போது ஃப்ரண்ட் அண்ட் ஐபி யாருன்னா IPv4, பப்ளிக் IPv4. ஸோ இந்த இடத்துல ப்ரோட்டோக்கால் யார் அப்படின்னா நம்ம எந்த ப்ரோட்டோக்காலை அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ HTTPயா இல்லை HTTPSஆ அப்படின்றது. ஸோ நம்ம HTTP யூஸ் பண்ணுறோம், அதனால் HTTP. போர்ட், எந்த போர்ட்டை அலோவ் பண்ணுறோம், இங்கேருந்து உள்ளே வரக்கூடியதை எந்த போர்ட் நம்ம அலோவ் பண்ண போகிறோம். ஸோ HTTPயும் போர்ட் 80 என்ன பண்ணுறோம், லிசனர் என்ன பண்ணுதுன்னா லிசன் பண்ணுது. அதாவது இந்த HTTP 80 வந்து வெளியிலேருந்து உள்ளே வருதான்னு சொல்லி என்ன பண்ணுது, லிசனர் வந்து லிசன் பண்ணுது. சரிங்களா. இந்த லிசனர்லேயே பேசிக் அண்ட் மல்டி டைப் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மல்டி டைப்னால் வந்துட்டு ஹோஸ்ட் நேம்லாம் நம்ம கொடுக்கணும், எந்த ஹோஸ்ட் நேம்லேருந்து ரிக்வஸ்ட் வருது அப்படின்றதெல்லாம். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம பேசிக்கே யூஸ் பண்ணலாம். ஸோ லிசனர் வந்து என்ன பண்ணுதுன்னா அப்ளிகேஷன் கேட்வேயில் செக் பண்ணுது, அங்கேருந்து வரக்கூடிய ரிக்வஸ்ட் வந்துட்டு HTTPயாக இருக்கணும், போர்ட் 80 இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஒருவேளை இந்த ரிக்வஸ்ட் வரல, வேறு ஏதாவது ரிக்வஸ்ட் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், எரரை ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். பேட் கேட்வே 502, forbidden 403. நீங்கள் ஒரு சில வெப்சைட்லாம் அக்சஸ் பண்ணுறப்போ 404 எரர் ஃபவுண்டுன்னு வரும், 403 எரர் ஃபவுண்டுன்னு வரலி உங்களுக்கு பேஜில் வரும். ஸோ அந்த மாதிரி இந்த ரிக்வஸ்ட் கரெக்டான ரிக்வஸ்ட் உள்ளே வரல அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எரர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் கேட்வே வழியாக, அதாவது அப்ளிகேஷன் கேட்வே நம்ம டைப் பண்ணுறப்போ, அதாவது ப்ரௌசரில் அப்ளிகேஷன் கேட்வே ஐபியை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணுறப்போ நம்மளுக்கு வெப் பேஜ் வராமல் இந்த எரர் பேஜ் வரும். நம்ம எப்படி லோட் பேலன்ஸர் ஐபியை போயிட்டு இங்கே என்ட்ரு பண்ண உடனே நம்மளுக்கு வெப் பேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா, வெப்சைட்டோட பேஜ் வந்துச்சுல, அந்த மாதிரி வரல அப்படின்னா இந்த மாதிரி எரர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறது தான் வந்து கஸ்டம் எரர் பேஜ். சரிங்களா. ஸோ லிசனர் புரியுதுங்களா, லிசனர்னால் என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேக் அண்ட் டார்கெட். ஸோ இந்த பேக் அண்ட் டார்கெட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே சொன்ன மாதிரி பேக் அண்ட் பூல் ஆட் பண்ணிட்டோம், பேக் அண்ட் டார்கெட்டு. ஸோ இந்த டார்கெட் செட்டிங்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ டார்கெட் யார் அப்படின்னா பேக் அண்ட் பூல் தான் இங்கே. ஸோ இந்த இடத்துல பேக் அண்ட் பூல் யாருங்கிறத செலக்ட் பண்ணணும். பேக் அண்ட் பூல் யார், நம்மளுக்கு VM1 VM2 தான். அதுக்கு ஒரு நேம் வச்சுருக்கிறோம், பேக் அண்ட் பூல் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிக்கிறனால அந்த நேமை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது பேக் அண்ட் பூல் செலக்ட் பண்ணியாச்சு. பேக் அண்ட் செட்டிங்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். இங்கே சொன்ன மாதிரி பேக் அண்ட் டார்கெட்டில் இந்த பேக் அண்ட் பூல் ஆட் பண்ணிட்டோம். பேக் அண்டோடைய செட்டிங்ஸ் கொடுக்கணும். செட்டிங்ஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம எப்படி லிசனரில் இது HTTP 80 வருதான்னு சொல்லி செக் பண்ணுறோமோ லிசனரில், அதே மாதிரி பேக் எண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா லிசனர்லேருந்து வரக்கூடியதை செக் பண்ணி பேக் எண்டுக்கு நம்ம ரவுட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பேக் அண்ட் செட்டிங்ஸ் என்ன பண்ணுறேன், ஆட் நியூ கொடுக்குறேன். ஆட் நியூ கொடுத்தனா பேக் அண்ட் செட்டிங்ஸ் வந்துடும். ஸோ இங்கே பேக் அண்ட் செட்டிங்ஸோடைய நேம் வந்து சும்மா ஏதோ ஒரு நேம், பேக் அண்ட் செட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம எந்த ரிக்வஸ்ட்டை பேக் அண்டு ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னா HTTP தான். அப்போ பேக் அண்டோடைய போர்ட் என்ன 80 தான். அதாவது பேக் அண்ட் விர்ச்சுவல் மிஷினில் நம்ம 80 போர்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கணும். அப்போ பேக் அண்ட் செட்டிங்ஸில் என்ன பண்ணுறோம், HTTP 8 வந்து என்ன பண்ணுறோம், எனபிள் பண்ணுறோம் பேக் அண்ட் செட்டிங்கில். ஸோ அப்படி எனபிள் பண்ணால் தான் இந்த பேக் அண்ட் செட்டிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷினுக்கு ரூட் டிராஃபிக்கை ஃபார்வர்ட் பண்ணோம். சரிங்களா. இப்போ 80 பேக் அண்ட் போர்ட்டு 80 தான், HTTP தான் யூஸ் பண்ணுறோம், கொடுத்தாச்சு. இப்போது அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்குது இந்த இடத்துல. இது வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் பேசிக்காக ஒரு 2 செட்டிங்ஸ் இருக்குது. இது என்னன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். குக்கி பேஸ்ட் அஃபினிட்டி, கனெக்ஷன் ட்ரைன்ட் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. இந்த குக்கி பேஸ்ட் அஃபினிட்டி வந்துட்டு நான் ஆல்ரெடி நேற்று லோட் பேலன்ஸில் வந்துட்டு சொல்லியிருப்பேன்.
லோட் பேலன்சரில் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா செஷன் பர்சிஸ்டன்ஸ்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு யூசர் வராங்க அப்படின்னா அதே யூஸரை அதே விர்ச்சுவல் மிஷின்லேயே ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டினியூஸ் ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த இங்கே வந்துட்டு குக்கீஸ் பேஸ்ட் அஃபினிட்டி, அதாவது குக்கீஸ்னால் தெரியும்ல, ஒரு டெம்பரவரி ஸ்டோரேஜஸ் மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு யூசர் வராரு, வெளியிலேருந்து வராரு அப்படின்னா அவரோட இன்ஃபர்மேஷன் வந்து VM2க்கு தான் போகுது அப்படின்னா, இந்த குக்கீஸ் நம்ம எனபிள் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வரப்போ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதே யூசருக்கு தான் போகும். அதாவது அதே விர்ச்சுவல் மிஷினுக்கு தான் என்ன பண்ணுவோம், டிராஃபிக் போகும். ஸோ அந்த மாதிரி குக்கியை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எனபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? கனெக்ஷன் ட்ரைனிங் அப்படின்னா என்னென்னா, இப்போது இந்த கனெக்ஷன் ட்ரைனிங் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் VM1 இல்லை VM2, இந்த VM1 அண்ட் VM2வில் ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா, இந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த டைமை எனபிள் பண்ணிவிட்டு கனெக்ஷன் ட்ரைனிங் எனபிள் பண்ணி நம்ம டைமை ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைமில் அது இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 60 செகண்ட்ஸாக இருக்குது. இந்த 60 செகண்ட்ஸில் என்ன ஆகும்னா இந்த கனெக்ஷன் என்ன ஆகிடும்னா இந்த VM1லேருந்து இப்போது 10 யூசர் இருக்கிறாங்க, அதில் 5 யூசர் VM1லையும் 5 யூசர் VM2லையும் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கனெக்ஷன் ட்ரைனிங் VM1ல் ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது, அதாவது ஏதோ ஒரு அப்கிரேட் பண்ணணும், ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த கனெக்ஷன் ட்ரைனிங் எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 60 செகண்டுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய புதுசாக எந்த ரிக்வெஸ்ட் வந்தாலும் அலோவ் பண்ணாத இங்கே இருக்கக்கூடிய அந்த 5 யூசர்ஸ் என்ன பண்ணிடும், ஒவ்வொன்றா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி VM2க்கு அனுப்பிச்சிடும். அதாவது இந்த VM1லேயும் VM2லேயும் ஃப்ளிப்கார்ட் இருக்குது, 5 யூசர் VM1ல் இருக்கக்கூடிய ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணுறாங்க, 5 யூசர் VM2வில் இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கனெக்ஷன் ட்ரைனிங் எதுக்குன்னா இந்த VMோடைய மெயின்டெனன்ஸ்க்காக. இப்போ இந்த VM1 நான் என்ன பண்ணணும், ரீபூட் பண்ணணும் இல்லை ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஏதோ ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னா கனெக்ஷன் ட்ரைனிங்கை நான் எனபிள் பண்ணிட்டேன்னா ஸோ இந்த டைமிங்கை பொறுத்து இப்போ இங்கே 60 செகண்டாக இருக்குது, நம்ம 120 செகண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா 2 மினிட்ஸ் ஆகிடும். 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அந்த மாதிரி நம்ம டைமிங் கொடுத்துட்டோம்னா அந்த டைமில் புதுசாக வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை இந்த VM1 அக்செப்ட் பண்ணாது. ப்ளஸ் வந்து இந்த VM1ல் இருக்கக்கூடிய ரெக்வஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 5 யூசரை என்ன பண்ணிடும், கொஞ்சம் கொஞ்சமாக VM2க்கு மாற்றி விட்டுரும். மாற்றி விட்டுட்டு இது என்ன ஆகிடும், ட்ரைன் ஆகிடும். சரிங்களா? அதுதான் அந்த கனெக்ஷன் ட்ரைனிங்கு. ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ ரெக்வஸ்ட் டைம் டாட் எரர், இந்த ரெக்வஸ்ட் டைம் டாட் எரர்னு என்னன்னா ஒரு வேளை நம்மளுடைய அப்ளிகேஷன் கேட்வே ஒர்க் ஆகலை, ஏதோ ஒரு டயத்தில் டிலே பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கான டைமிங் தான் இது ரெக்வஸ்ட் டைம் டாட் எரர். ஸோ நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் கேட்வே அக்சஸ் பண்ணுறப்ப எரர் காட்டிகிட்டே இருக்கும், ரெக்வஸ்ட் டைம் டாட். ஏன்னா அந்த இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அக்சஸ் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு எரர் வரணும்ல, அதுதான் ரெக்வஸ்ட் டைம் டாட் எரர். அது வந்து 20 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்குறோம். ஸோ 20 செகண்ட்ஸுக்கு நம்மளோட அப்ளிகேஷன் கேட்வே ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரெக்வஸ்ட் டைம் டாட் எரர் வந்துடும். அந்த டயத்துக்குள்ளே அதை ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவைலபிளாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிவிடும். ஸோ இதுதான் அந்த ரெக்வஸ்ட் டைம் டாட் எரர். ஸோ ரெக்வஸ்ட் டைம் டாட் செகண்ட்ஸு. இது கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா ஹோஸ்ட் நேம். பை டிஃபால்ட் அப்ளிகேஷன் கேட்வே சென்ட் த டிராஃபிக் சேம் HTTP ஹோஸ்ட் ஹெடர் டு த பேக் எண்ட். ஸோ இது என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஒரு வரக்கூடிய ரிக்வெஸ்ட்டாக ஒரு ஹோஸ்ட் நேமை பேஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அப்படின்னு. ஹோஸ்ட் நேம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்ளிகேஷன் கேட்வே ஐபியை கொடுத்தோம் அப்படின்னா இது வந்துட்டு www.flipkart.com சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹோஸ்ட் நேமுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இல்லை வரக்கூடிய ரிக்வெஸ்ட்டை வந்து நான் வந்துட்டு வேறு ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹோஸ்ட் நேமை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே கொடுத்துக்கலாம். ஹோஸ்ட் நேமுங்கிற வேறு ஒன்றும் இல்லை, ஃபுல்லி குவாலிஃபைடு FQDன்னு தான் வந்து ஹோஸ்ட் நேம் சொல்லுவாங்க. இப்படி கொடுக்கலாம். இல்லை பிக் ஹோஸ்ட் நேம் ஃப்ரம் தி பேக் அண்ட் டார்கெட்லேருந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஹோஸ்ட் பேஸ்டாகவும் பாத் பேஸ்ட் இங்கே இருக்குது பாருங்கள், ஓவர் ரைட் பேக் அண்ட் பாத். ஸோ இந்த பாத்துங்கிறது என்னென்னா www.flipkart.com/mobiles. ஸோ இந்த மாதிரி ஸ்லாஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ அது எங்கே ஃபார்வேர்ட் பண்ணணும்னா ஓவர் ரைடு பாத்து இது கரெக்டாக என்ன பண்ணிவிடும், மொபைலுக்கு ஃபார்வேர்ட் பண்ணணும். ஸ்லாஷ் மொபைலுங்கிற இதுக்கு வந்துட்டு ஃபார்வேர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஹோஸ்ட் பேஸ்ட்டும் பாத் பேஸ்ட்டும் ஒர்க் ஆகும்.
ஸோ இப்போதைக்கு நீங்கள் அதெல்லாம் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் அதெல்லாம் பிளாங்காக விட்டுலாம். சரிங்களா? கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறான், பேக்கெண்ட் செட்டிங்கை ஆட் பண்ணிடலாம். ஸோ பேக்கெண்ட் செட்டிங்ஸ் என்ன ஆயிடுச்சு, பேக்கெண்ட் பூல் பேக்கெண்ட் செட்டிங்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவ்யூ அண்ட் கிரியேட். சரிங்களா? ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் கேட்வேவை நம்ம டிப்ளாய் பண்ணணும். ஸோ ஓகே, அப்ளிகேஷன் கேட்வே ஓப்பன் பண்ணியாச்சு. ஓவர்வியூ டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஓவர்வியூவில் நம்மளுடைய பப்ளிக் ஐபி இருக்கும். ஸோ கான்ஃபிகரேஷனில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வேளை அந்த அப்ளிகேஷன் கேட்வேயோட டியர் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு டயர்லேருந்து இன்னொரு டயருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ ஸ்கேல் வேணும்னா மாற்றிக்கலாம், டிசபிளும் பண்ணிக்கலாம். வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி இந்த அப்ளிகேஷன் கேட்வேக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஃபயர்வால் யூஸ் பண்ணலை, நெட்வொர்க் லெவல்லனா ஃபயர்வால் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் கேட் வந்து ஓவரால் இன்டர்நெட் கூட ஒர்க் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபயர்வால் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த அப்ளிகேஷன் கேட்வேக்கு ஒரு டெடிகேட்டட் ஃபயர்வால் தான் இது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பேக்கெண்ட் பூல். ஸோ இந்த பேக்கெண்ட் பூலில் தான் என்ன இருக்குன்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு பேக்கெண்ட் பூலை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். பட் விர்ச்சுவல் மிஷின்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கெண்ட் கொடுத்து வச்சுருக்கேன், ஆனால் விர்ச்சுவல் மிஷின் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே விர்ச்சுவல் மிஷின் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட விர்ச்சுவல் மிஷின்ஸ் என்ன பண்ணுறேன் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ VM1 VM2 என்ன பண்ணிடுறேன் இந்த அப்ளிகேஷன் கேட்வேல ஆட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறதுல வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன் பேக்கெண்டில். அதை நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு கிரியேட் பண்ணி காட்டுறதுக்காக, பட் நான் அதை டிப்ளாய் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு அப்ளிகேஷன் கேட்வே இங்கே டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா பேக்கெண்ட் பூலில் 2 விர்ச்சுவல் மிஷின்ஸை வந்துட்டு பேக்கெண்ட் பூலில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா பேக்கெண்ட் செட்டிங்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பேக்கெண்ட் செட்டிங்ஸ். நம்ம ரூல் கிரியேட் பண்ணுறப்ப பேக்கெண்ட் செட்டிங் ஆட் பண்ணியிருப்போம்ல, HTTP பேக்கெண்ட் போர்ட் என்ன, அஃபினிட்டி, குக் கனெக்ஷன் ட்ரைனிங், இது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஐபி கான்ஃபிகரேஷன் இங்கே இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ஐபிங்கிறது எதுனா நம்மளுடைய பப்ளிக். இந்த அப்ளிகேஷன் கேட்வே வந்து இந்த பப்ளிக் ஐபி பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகுது அப்படின்னு. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா லிசனர்ஸ் இருக்கும், ரூல்ஸ் இருக்கும். ஸோ இங்கே லிசனர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிசனர் தான் ஒர்க் ஆகுது. நான் இங்கே டயக்ராமில் சொன்ன மாதிரி லிசனர், ரவுட்டிங் ரூல்ஸ், பேக் அண்ட் டார்கெட், இது எல்லாமே இங்கே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு லிசனர்ஸ். இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம லிசனரில் என்ன கிரியேட் பண்ணமோ அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லிசனர், ஃப்ரண்ட் அண்ட் யார், பப்ளிக் ஐபி, எந்த ப்ரோட்டோக்காலை செக் பண்ணணும், HTTPயை செக் பண்ணணும், அதே மாதிரி போர்ட் வந்து 80 செக் பண்ணணும் அப்படின்னு. இந்த லிசனர் வந்து எந்த ரூல் கூட அசோசியேட் ஆகிருக்குன்னா ரவுட்டிங் அப்படிங்கிற ரூல் கூட தான் அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் வந்தீங்க அப்படின்னா, சாரி 2 ஸ்டெப் பேக் வந்துட்டேன். இந்த இடத்துல லிசனர் பக்கத்துலேயே என்ன இருக்குன்னா ரூல்ஸ் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா ரூல்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரவுட்டிங், இந்த ரூல் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ரவுட்டிங்கிற ரூலுக்குள்ளே தான் லிசனர் இருக்குது. லிசனரும் பேக் அண்ட் டார்கெட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரவுட்டிங், இதில் லிசனர், பேக் அண்ட் டார்கெட், இந்த ரெண்டுமே இருக்குது. இந்த செட்டிங்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ ரூல்ஸ்க்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், லிசனரையும் பேக் அண்ட் டார்கெட்டையும் வச்சுருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே லிசனரையும் ரூல்ஸையும், லிசனர், ரூல்ஸ், பேக் அண்ட் செட்டிங்ஸ் இங்கே. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ரூல்ஸ். சரிங்களா? இப்போ இதனுடைய ஹெல்த் பார்த்தோம் அப்படின்னா பேக் எண்டோடைய ஹெல்த். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பேக் எண்டில் இருக்கக்கூடிய மிஷின்ஸோட ஹெல்த் கரெக்டாக இருக்கா இல்லையா, நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸோடைய ஹெல்த் வந்து இங்கே காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவுட் ஆஃப் 2 வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு ஹெல்தி அப்படின்னு சொல்லி இங்கே காட்டுது. ஸோ 2 விர்ச்சுவல் மிஷினும் ஹெல்தி ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியே இருந்துச்சுன்னா அந்த பாத்தில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். சரிங்களா? அதுக்கு அதே மாதிரி ஹெல்த் ப்ராப், இதுக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹெல்த் ப்ராப் வந்து வேணும்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக அந்த அப்ளிகேஷனுடைய பேக் அண்ட் ஹெல்த்தை செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தாங்க பேக் அண்ட் ஹெல்த்தை கிளிக் பண்ணோம்னா ஓவராலாக அந்த அப்ளிகேஷனுடைய பேக் அண்ட் ஹெல்த் என்ன அப்படிங்கிறது இங்கே காட்டிடும். சரிங்களா?
ஸோ ஒரு அப்ளிகேஷன் கேட்வே க்ரியேட் பண்ணியாச்சு, பேக்கெண்டில் மிஷின்ஸை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? பேக்கெண்ட் சர்வரில் பேக்கெண்டில் 2 சர்வரையும் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பப்ளிக் ஐபியை வச்சு நம்ம செக் பண்ணணும், ஒர்க் ஆகுதா இல்லையான்னு என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அதாவது நம்மளோட வெப்சைட்டு வந்து ஓப்பன் ஆகுதான்னு இந்த ஐபியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். 172 171 181 103 இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், டிஃபால்ட்டாக எங்கே போயிடுச்சு, VM2க்கு போயிடுச்சு. திரும்ப ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். கொடுத்த உடனே அது என்ன ஆகும், திரும்ப லோட் ஆகிட்டு எது அவைலபிளாக இருக்கோ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதே ஐபியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். இந்த ஐபியை நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வெப்சைட்டோட பேஜ், அதாவது VM1ஓடது வருதா VM2ஓடது வருதான்னு பார்க்கலாம். விர்ச்சுவல் மிஷினில் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் ரூல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணல, எனபிள் பண்ணல. எனபிள் பண்ணணும்ல, போர்ட் 80 ஓப்பன் பண்ணணும்ல, HTTP டிராஃபிக்கை நம்ம என்ன பண்ணணும், எனபிள் பண்ணலை. எனபிள் பண்ணலை அப்படின்னா அது பேக்கெண்டுக்கு போகாது. அதாவது நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து அலோவ் பண்ணாது டிராஃபிக்கை. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்துட்டு இன்பவுண்ட் ரூல் போயிட்டு என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். புதுசாக ஒரு இன்பவுண்ட் ரூல் ஆட் பண்ணுறோம். ஸோ சோர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம், சோர்ஸோடைய போர்ட் ரேஞ்ச் எது வேணாலும் இருக்கலாம், டெஸ்டினேஷன் எது வேணாலும் இருக்கலாம். நம்ம என்ன பண்ண எது அலோவ் பண்ண போகிறோம்னா HTTP தான். HTTP ப்ரையாரிட்டி. ஸோ 200 அங்கே 250 கொடுத்துட்டு என்ன பண்ணிடலாம், அலோவ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை என்ன பண்ணுறோம், அலோவ் பண்ணுறோம், VM1லையும் VM2லையும். ஸோ இதை அலோவ் பண்ணால் தான் டிராஃபிக் என்ன ஆகும், நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வழியாக விர்ச்சுவல் மிஷின்ஸ்குள்ளே போகும், போயிட்டு நம்மளுடைய வெப்சைட்டை ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ செக் பண்ணுங்கள், எனக்கு வந்துட்டு VM2 வந்து காட்டுது. ஸோ நீங்களும் அதே மாதிரி, அதாவது HTTPS இருக்கும், எஸ்ஸை எடுத்துகிட்டு செக் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். HTTPS இருக்கும் URLல, அதை எடுத்துகிட்டு இல்லைனா ஐபியை மட்டும் நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு என்ன காட்டுதுன்னா VM2 தான் திரும்ப காட்டுது. நான் திரும்ப ரீலோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா VM1 காட்டும். ஏன்னா டிராஃபிக் வந்து VM1க்கும் ஈக்குவலாக என்ன ஆகும், ரவுட் ஆகும். ஸோ நீங்களும் HTTPS இருக்கும் URLல, அதை எடுத்துகிட்டு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த ஐபியை மட்டும் என்ன பண்ணுங்கள், ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஐபி மட்டும் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செகண்ட் லிங்கில் ட்ரை பண்ணுங்களேன், கரெக்டாக ஒர்க் ஆகும்.